குழந்தை செத்தா சாகட்டும், விஜய் வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயில் வச்சு இவ்வளவு மோசமாவா இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்க தானே இந்த கட்சி தொண்டர்களா இருப்பான். அம்புட்டு பேரும் ரவுடி பயலாவும் பொறுக்கி பயலாவும் இருப்பானே, நாடு என்ன ஆகுறது? ஒரு கட்சியினுடைய கொள்கையை பார்த்து பயப்படலாம், அந்த கட்சியில இருக்க ஒவ்வொரு நபரையும் பார்த்து பயந்தா என்ன ஆகுது? அப்படி முழுக்க லும்பன்ஸ் கும்பல், மனநிலை சரியில்லாதவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியில இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கட்சியா தாவேகா இருக்குன்னு போன வாரம் நான் சொன்னேன். இந்த வாரம் அது பலிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சேன்னு அவ்வளவு வருத்தமா இருக்கு. இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க, இந்த கூட்டத்துக்கு யாரும் வராதீங்க அப்படின்னு சொன்னா வந்து அட்டூழியம் பண்றது, அடாவடித்தனம் பண்றது. இது விஜய் அவர்களே, இதுல உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதாவது நீங்க நேரடியா யாரும் சாகணும்னு நினைச்சிருக்க மாட்டோம், நீங்களும் யாருமே நம்ம நினைக்க மாட்டோம். நமக்கு பிடிக்காத உயிர்கள் கூட இந்த உலகத்துல சாகணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா விஜய் அவர்களே, நீங்க எவ்வளவு ஒரு பொறுப்பு இல்லாம இருந்திருக்கீங்க. காலையில 8:45 மணிக்கு உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கீங்க? உங்க பனையூர்ல இருந்து நீங்க எந்திரிக்கும் போதே 8:45 மணிங்கிறாங்க. 8:45 மணிக்கு தான் காரையே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம்.